வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 10th எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11th வந்து என்ன படிக்கலாம், அண்ட் தென் 11th வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குரூப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அண்ட் தென் 10th முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுதான் உங்களுக்கான ஒரு பேஸ்மெண்ட். ஏன்னா வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 5 சப்ஜெக்டை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்காக வந்து நீங்கள் படிக்கிறது 10th வரைக்கும். ஸோ ஆஃப்டர் 10th உங்களுக்கான கெரியருக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக தான் வந்து 11th 12th அண்ட் தென் காலேஜ் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 11th அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை தான் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பாலிடெக்னிக் போகலாமா, இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாமா, இதை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதில் எந்த பாத் வேணும் அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னா, அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு மார்க்கோடு வெளியே வருவீங்க. இதை 10th அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிபெண்டிங் ஆன் த மார்க்கை பொறுத்தும் வந்து இருக்கும். அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு சிலவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னுடைய சஜஷன் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க 10th முடிக்கும்போது கம்மியாக தான் வந்து மார்க் எடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சார் டிப்ளமோ போ, நீ தான் சரியாக படிக்கலையே அப்படின்ற மாதிரி. ஸோ 11th 12th ஏன் படிக்கிற, நீ இப்போ டிப்ளமோ படித்து சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு தெரியாது. ஸோ 11th 12th டிப்ளமோ கொஞ்சம் டஃப் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து வீட்டோட சுச்சுவேஷனால், ஸோ என்னால் இன்னும் ஒரு வருஷம் அதாவது 11th 12th படித்து காலேஜ் படித்து வேலைக்கு போகணும், ரொம்ப டைம் ஆகும், என்னுடைய வீட்டோட ஃபினான்ஷியல் வந்து இப்போ சரியில்லைன்னு சொல்லி நான் இப்போயும் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ், அதாவது ஆஃப்டர் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் போகிற மாதிரி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஃபார் செலக்ட் இஸ் த ஆஃப்டர் 10th இஸ் 11th ஸ்டாண்டர்ட் தான் மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய கெரியரை நீங்கள் தான் இதில் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டிப்ளமோ வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் குரூப்பை சூஸ் பண்ண வேணான்னு சொல்ல, இல்லை நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு எது நான் சொல்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு விஷயத்தை நான் பேச போகிறது டிப்ளமோ. ஓகேங்களா? ஸோ பாலிடெக்னிக். ஓகேங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இஸ் ஏ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் கோர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து தொழில் சார்ந்த படிப்பு தான் வந்து பாலிடெக்னிக் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊர் சைடில் கூட நிறைய பாலிடெக்னிக் காலேஜ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம விட்டுருவோம். ஸோ இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோவில் வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, மெக், இசி. ஸோ ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் பேஸ் தான். ஸோ அது என்னென்னா டிப்ளமோ. ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ளமோ சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல், ஸோ எல்லோரும் வந்து எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்ற நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க? ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்றது. ஸோ நிறைய பேர் நாலேஜுக்கு படிப்பீங்க, நிறைய பேர் நான் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற படிப்பீங்க. ஒரு சில பேர் மணிக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். தென் நம்ம லைஃப்பில் எண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம படிக்கிறது ஃபுல்லாகவே வந்து அது மணிக்காக தான் வந்து படிப்போம். ஸோ நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளோ சேலரி கிடைக்கணும், இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்றது லாஸ்ட்டாக வந்து நம்ம நிற்கும் போது தெரியும். ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
நீங்கள் வந்து மணி பேஸ்டாக தான் படிக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றது தெரியும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது தெரியும். என்னால் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் படித்து ஒரு 12th முடித்து திருப்பி 2 வருஷம் கஷ்டப்பட்டு திருப்பி 3 வருஷம் திருப்பி காலேஜில் போய் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நான் வந்து ஷார்ட் டைமாக எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்து நான் கற்றுப்பேன். அண்ட் தென் வந்து அது கூட எனக்கு வந்து படிப்பும் இருக்கணும், பட் எனக்கு ஒர்க்கும் அது ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த டிப்ளமோ, அதாவது பாலிடெக்னிக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஆவரேஜாக தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து டிப்ளமோ இஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் தென் அதுலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதில் மட்டும் வந்து படிக்க அதாவது படிக்கிறது கம்மியாக அப்படின்றது கிடையாது, அதுலேயும் படிக்கிற மாதிரி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி 11th 12th. ஏன்னா வந்து நிறைய நீங்கள் தியரி கண்டென்ட்டாக வந்து 11th 12th படிப்பீங்க, பட் வந்து டிப்ளமோவில் அப்படி கிடையாது. அண்ட் தென் உங்களுக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான புக்கோட சைஸே இவ்வளோ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 அவ்வளோ பேஜ் கிட்ட தான் வந்து இருக்கும். ஸ்மால் சைஸ் ஆஃப் ஒரு நம்ம ஸ்டோரி புக் படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து நிறையா வந்து நீங்கள் அதில் வந்து கற்றுப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். அண்ட் தென் இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th முடிச்சுட்டு பிஇ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் டிப்ளமோ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பிஇயை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில். அது என்ன ரீசன் அப்படின்னா, த போத் ஆஃப் நாலேஜஸ் ஃபார் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது பிஇயை விட. ஓகேங்களா, நான் டிப்ளமோ சூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, நீங்கள் உங்களுக்கான சூழ்நிலையை பாருங்கள். நம்மளுக்கு எந்த அளவுக்கு படிப்போட திறமை இருக்குது, நம்ம இது எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக போனீங்க அப்படின்னா 3 years உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. அண்ட் தென் மேஜர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஃபார் அவைலபிள் இன் திஸ் காலேஜ். ஓகேங்களா, நீங்கள் ட்ரிபிள்இ மெக்கு ஈசி இதுதான் போகணும் அப்படின்றதும் கிடையாது. அதை தாண்டி வந்து நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் பார்த்தீங்கன்னா லெதர் டெக்னாலஜி அண்ட் தென் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வரும், எது வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டிப்ளமோவில் ஒரு சைடு. ஸோ நீங்கள் 10th முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் 11th 12th படிச்சுட்டு நான் டிப்ளமோ போகிறோம் அப்படின்றதாலும் ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட வந்து 11th 12th முடிச்சுட்டு கூட வந்து போவாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 years வந்து கோர்ஸோட டியூரேஷன் வந்து இருக்கும். ஸோ லேட்டரல் என்ட்ரியில் வந்து போய் ஜாயின் ஆவாங்க. இது எல்லா 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தாது. 11th வந்து நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்தனால தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்துருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு டிப்ளமோ போக முடியும், லேட்டரல் என்ட்ரியாக வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் தென் 2 yearsல வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா, ஸோ 11th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் ஏன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது, நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டைரெக்டாக நான் பிஇ போகணும் அப்படின்றது மோஸ்ட்டாக வந்து டிகிரி, அதாவது எல்லாத்துக்கும் வந்து 11th வந்து 11th 12th வந்து பேஸு. எடுக்கக்கூடிய குரூப்பை பொறுத்து வந்து அது அமையும். இப்போ மேக்ஸ் குரூப் எடுத்துட்டாங்க, நான் காமர்ஸில் போய் சேர முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மேக்ஸ் குரூப் எடுத்துட்டேன், காலேஜில் பார்த்தீங்கன்னா என்னால் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுக்க முடியுமானா எடுக்கலாம், அஃப்கோர்ஸ். ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, உங்களால் எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னா, ஸோ என்னால் படிக்க முடியும் அப்படின்னா கொடுத்துருவாங்க. அண்ட் தென் சேம் டைம் ஸோ யூ ஹேவ் சூஸ் ஃபார் காமர்ஸ் குரூப் இன் திஸ் யுவர் ஸ்கூல். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலில் வந்து நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸில் போய் இன்வால்வ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ மேக்ஸ் எடுக்க முடியாது. அண்ட் தென் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமிங்கும் போக முடியாது. ஓகேங்களா, ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் நிறைய குரூப் நீங்கள் பார்ப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தாராளமாக மேக்ஸ் குரூப் வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா, கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த ஸ்ட்ரீமுக்கு வேணால் மாறிடலாம். ஸோ மேக்ஸ் வந்து இப்போ வந்து எங்கள்கிட்ட நாலேஜே இல்லை, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மேக்ஸ் குரூப் வந்து எடுத்துருங்க. இல்லை நான் வந்து டாக்டர் தான் ஆக போகிறேன், அதனால் இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய இது மெடிக்கலில் தான் என்னுடைய கெரியரே நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போங்க. இல்லை என்னுடைய கெரியரை நான் கம்ப்யூட்டரில் தான், ஏதோ ஒரு ஜாப் கம்ப்யூட்டர் பேஸ்டாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க.
ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. என்ன நான் எது பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு என்ன குரூப் இருக்குது, இவ்வளோ தான். ஸோ 3 தான். ஸோ இல்லை நான் வந்து அக்கௌண்ட் பண்ண போகிறேன், அக்கௌண்டன்ட்ஸ் ஆக போகிறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சம்திங் வந்து நான் காமர்ஸில் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் காமர்ஸ் குரூப் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், ஸோ நான் நான் நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சிக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன், நான் காமர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குமா, இல்லை மேக்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குமா? யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சி போத் ஆர் த்ரீ குரூப்ஸ் ஆர் கம்பைன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? அதில் மேக்ஸும் விட முடியாது, சயின்ஸும் விட முடியாது, பயாலஜியும் விட முடியாது, காமர்ஸும் விட முடியாது. எல்லாமே சேர்த்து தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் அப்போ வந்து கன்வெர்ட் ஆகிடுங்க. பட் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் போகும்போது யூஸ் ஆகக்கூடியது என்ன அப்படின்றது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் தான் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுடைய கெரியருக்கு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து டிப்ளமோவை பார்த்துருந்தோம், அது எப்படி சூஸ் பண்ணுறது, அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் அதை பற்றி நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் 11th அதாவது 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய குரூப்ஸ் அப்போ நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th நான் முடிச்சுட்டு ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம் வந்து எழுதலாமா, ட்ரை பண்ணலாமா அப்படின்றது ஒரு கொஷின். ஸோ இந்த ஒரு கொஷினுக்கு நான் ஆன்சர் வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஸோ அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஸோ 10th வரைக்கும் படிச்சுட்டு, ஸோ 10th ஃபினிஷ் பண்ணிவிட்டு படிக்கக்கூடிய பையன் தான். ஸோ நல்ல வந்து குட் ஸ்கோர் ஃபார் 10th எக்ஸாமில் நல்லா எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, குரூப் 4 சின்ன சின்ன 10th வச்சு எதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் இருக்கோ ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர்ந்து, ஸோ 10th முடிச்சு, ஸோ அப்போத்துலேருந்து டு ஸ்டார்ட் ஃபார் லேர்னிங் ஃபார் குரூப் 4 எக்ஸாம் அண்ட் தென் சம் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது அவன் வந்து அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸில் வந்து ஹி கெட் எ ஜாப். ஓகேங்களா? வேலை வந்து வாங்கிட்டான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியும் சில பேர் யோசித்து பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நான் 12th வரைக்கும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிள் வைக்கிறாங்க? ஃபார் மினிமம் ஃபார் குவாலிஃபை ஃபார் 10th எக்ஸாம். ஓகேங்களா? நீங்கள் 10th முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ வில் அப்ளை ஃபார் குரூப் 4 எக்ஸாம். அதுதானே க்ரைட்டீரியா. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ குரூப் 10th தானே இருக்குது, ஸோ இதை வச்சு நான் இதை அந்த 11th 12th நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆனேன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து 11th 12th இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட மைண்டும் கெப்பாசிட்டியும் வந்து போத் ஆர் வெரி, எப்படி சொல்கிறது, பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைய நிறைய கொஷின்ஸ், நிறைய வந்து தியரிட்டிக்கல் கண்டென்ட் வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. உங்களுக்கான மைண்டு வந்து நிறைய வந்து எடுத்து மண்டையில் எவ்வளோ வேணால் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். இதை வந்து உங்களால் வந்து உங்களால் முடியும் அப்படின்றது நீங்கள் ஃபுல் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி ஒரு பாத்தும் இருக்குது. நீங்கள் இதை வந்து 11th 12th ட்ராப் அவுட் பண்ணிட்டு யூ வில் 10th முடிச்சுட்டு நீங்கள் போய் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு எக்ஸாம் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 சம்திங்கில், ஸோ குரூப் 4 எக்ஸாமில் 11 லட்சம் பேர் கிட்ட சம்திங் அப்ளை பண்ணாங்க. வேர்ல்டுலேயே இந்த ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறதுக்கான சரித்திரமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணி எழுதுகிறாங்க. அதில் டாக்டர் முடித்தவங்க எழுதுகிறாங்க, இன்ஜினியர் முடித்தவங்க எழுதுகிறாங்க, அண்ட் தென் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபார் அட்டெண்டிங் திஸ் எக்ஸாமினேஷன். அப்போது காம்படிஷன் இஸ் அ வெரி போத், அதாவது அதிகமாக இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்ஸோட நேமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து கட் ஆஃப் இவ்வளோலாம் கிடையாது. நீங்கள் ஒரு நான் 100 பேரை வேலைக்கு எடுக்கிறேன்னா நீங்கள் ஒரு 1000 பேர் இல்லை 1 லட்சம் பேர் வந்து எழுதுங்க. எனக்கு தேவை 100 பேர். அந்த 1000ல் 100 எப்படி இருப்பாங்க அப்படின்றது நான் அவங்கள வந்து ஃபில்டரைஸ் பண்ணிப்பேன்.
இப்போ 100 பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க 100 பேர், அந்த 1000 பேரில் 100 பேர் ஃபுல்லாக 100க்கு 100 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா, மீதி இருக்கிறவங்க அதோட கம்மியாக அந்த 100 பேருக்கு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அதாவது பேஸ் ஆஃப் கட் ஆஃப் அண்ட் தென் கம்யூனிட்டி. ஸோ இவ்வளோ நிறைய விஷயம் வந்து இதில் வந்து இருக்குது ஓகேங்களா. நாட் ஓன்லி ஃபார் மார்க்ஸ் ஓகேங்களா. அதை தாண்டி உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் உங்களுடைய எப்படி சொல்கிறது, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இன்வால்வ் ஆகிருக்கீங்களா அப்படின்ற இந்த டைப்பிங் சம்திங் நிறைய வந்து இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் வைங்க. என்னுடைய பெஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ 11th 12th எடுங்க. ஸோ அதில் நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டும் போடுங்க. அதில் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் எஜுகேஷன் மூவ் பண்ணுங்கள். டிப்ளமோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. ரொம்ப நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பை த பை திஸ் வீடியோ ஃபார் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இது பேரண்ட்ஸ் யாருன்னா பார்த்தாலும் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ யூஸ் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. பாய். லவ் யூ டு ஆல்.